அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? வலைக்கும் சலாம். அப்துல் ரஹ்மான் வந்துட்டாரா? பார்க்கலாமா? ஷானு படிமா. எஸ் சார். புவிநாள் 2024 ஆண்டிற்கான ஒரு நிமிஷம் இருக்கு. எல்லாம் போர்டு வரட்டும், எல்லாம் வந்து பேசும். ஓகேவா? படிமா. புவி நாள், பூமி தினம் பா. புவிநாள் 2024 அன்று புலி நிலப்பரப்பு மாநாட்டிற்கு புவிநாள் என்ன அது சொன்னும் பாரு. என்ன ஏப்ரல் 22 சார். இது ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் சார். அதான் அது சொன்னும்ல, ஏப்ரல் 22. என்ன இப்ப நேபாளமா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். இது ஏப்ரல் 22 தான் புவிநாள். டேட் கொடுக்கல சார். அது தேவையில்ல. ஏப்ரல் அது படிமா. இந்த நாடு பூடான் சார். புலி நிலப்பரப்பு மாநாட்டிற்கான நிலையான நிதிக்கு பூட்டான் தலைமை தாங்குகிறது. நிலையான நிதி எதுக்கு? பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கியமான புலி வாழிடங்களை பாதுகாப்பதையும் வாழ்விடங்களை பாதுகாக்கிறாங்க. எந்த வாழ்விடங்கள்? புலி சார், புலி டைகர். புலி வாழ்விடங்களை பாதுகாக்கிறாங்க. வாழ்விடங்கள் பாதுகாப்பு. எந்த நாடு இதை முன்னெடுத்துருக்குது? பூட்டான் சார். பூட்டான்னா முன்னெடுக்குது பத்தியா? நேரம் பார். பூட்டான் முன்னெடுப்பு. பூட்டான் நாடாம் சின்ன நாடு, அவங்க தான் முன்னெடுக்கிறாங்க. எதை? என்னராயம் பாதுகாப்பை முன்னெடுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேவா? புவி வந்து புலிகள் முக்கியம். தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? இந்திரா காந்தி ரிசர்வ். முக்கியமானது களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை. களக்காடு முண்டந்துறை ரெண்டு முக்கியம். அப்புறம் சத்தியமங்கலம், இதெல்லாம் முக்கியமானது. சத்தியமங்கலம் எங்க? ஈரோடு மாவட்டம். இதெல்லாம் முக்கியமான புலிகள் பாதுகாப்பு. புலிகள் தான் வந்து என்ன பண்ணோம், நிறைய பல்லுயிரை பரப்பும். முக்கியமான புலியை வந்து அவங்க பூட்டான் நாடு கொண்டு வருது. பார்த்தீங்களா? பெரிய விஷயம். ரெண்டாவது பாயிண்ட். மே 3, 2024 ஒரு வருட காலத்திற்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக டி. ரவிசங்கரை மீண்டும் நியமிக்கிறது. ஆர்பிஐ துணை ஆளுநர்ப்பா யார்? ரவிசங்கர். பல்வேறு பதவி வகித்தவர். அவரு பல்வேறு பதவிகளை வகித்தவர். யாரு பேர்? என்னமா? ரவிசங்கர் தான் சார். ரவிசங்கர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வெவ்வேறு இதழ்கள். நம்முடைய மீண்டும் ஒரு ஆண்டுக்கு நியமனம். இவர் கேபினெட் முடிவு பண்ணியிருக்காங்க. பெரிய போஸ்ட் பாது. கேபினெட் முடிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு ஆண்டிற்கு நியமனம். ஒரு ஆண்டிற்கு இவன் மீண்டும் நியமிக்கப்படுறாங்க. முக்கியமான பதவி. நம்முடைய ஒருத்தர் தெரியுமா? நம்முடைய சதகத்துல்லான டாக்டர் சதகத்துல்லான ஒருத்தர், நம்ம நண்பர் சதகத்துல்லான நிறைய ப்ரோக்ராம்லாம் கலந்துருக்கிறோம். ஓகேவா? சதகத்துல்லா அவர் வந்து ஆர்பிஐனுடைய மண்டல இயக்குனர் இருந்தார். ஆர்பிஐ இருக்கு பற்றிய சென்னை ஆர்பிஐ இருக்கு பற்றிய ஆர்பிஐனுடைய சென்னை மண்டல இயக்குனர், முன்னாள் இயக்குனர். ஆர்பிஐனுடைய சென்னை மண்டல முன்னாள் இயக்குனர். நல்ல அற்புதமான ஃப்ரெண்டு. இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்லாம் அவங்க ஊர் எங்கே தெரியுமா? ராஜ கம்பீரம் இருக்குது, பரமக்குடி பக்கத்தில். அங்கே வந்து பயிற்சி மையெல்லாம் வச்சுக்கிறாரு. போய் சந்தித்து பேசியிருக்கோம். சதகத்துல்லா ஆர்பிஐன்னு சென்னை மண்டல முன்னாள் இயக்குனர். ஓகேவா? அதே மாதிரி மன்மோகன் சிங்கை ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தார். ஒரு பிரதமர் ஆர்பிஐடைய கவர்னராக இருந்தது யாரு? ஒரே ஒருவர் தான். யாரு? மன்மோகன் சிங். அடுத்த பாயிண்ட்மா. இமாச்சல பிரதேசத்தின் ஜஹ்ரியில் உள்ள 1500 மெகாவாட் நாத்பா ஜாக்ரி நீர் மின் நிலையத்தில் அதன் முதல் நாப்டா வந்து மின் நிலையம் இருக்குது. எங்க? அது வந்து நீர் மின் நிலையமாச்சே. நீர் மின் நிலையம் சார். அங்க என்ன பண்ண போறாங்களா? முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம். போதுப்பா. ஹைட்ரஜன் எங்க? இமாச்சல் பிரதேசல முதல் பசுமை ஹைட்ரஜன் வரப்போகுது. பசுமை ஹைட்ரஜனா கொண்டு வர போறாங்க. பல்நோக்கு திட்டமா?
ஆமா சார். எதிர்கால எரிபொருள் ஹைட்ரஜன் இருக்கு தெரியுமா இல்லையா? முதல் பசுமை ஹைட்ரஜன் பல்நோக்கு திட்டம் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்க. திட்டம் கொண்டு வர போறாங்க. இனிமே வந்து இந்த பசுமை ஹைட்ரஜன் தான் முக்கியம். அதுல நிறைய இருக்குது, ப்ளூ கிரீன்லாம் இருக்குது. கிரீன் ஹைட்ரஜன் ரொம்ப முக்கியமானது, புரியுதுல? அதெல்லாம் நிறைய வருது. 4வது பாயிண்ட். விவசாய கடன் வழங்குவதில் புரட்சியை ஏற்படுத்த நபார்டு ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் உடன் நபார்டு இணைந்துள்ளது. சேர்ந்து விவசாயத்துக்கு அதிக அளவு கடன் கொடுக்க போறாங்க. நபார்டு தெரியும், கிராமப்புற வளர்ச்சி விவசாய வளர்ச்சி ரெண்டுமே சேர்ந்து விவசாய கடன் வசதி, விவசாயிகளுக்கு கடன் வசதி அதிக அளவு. நபார்டு முக்கியமான இப்ப நபார்டு 1982 தொடங்கப்பட்டது. யாரு எந்த ஆணையமா? சிவராமன் ஆணையம் பரிந்துரைப்பா. அது முக்கியம். மும்பை ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. 1982 மும்பை சிவராமன் கமிட்டி. சிவராமன் கமிட்டி தான் பரிந்துரை பண்ணி எழுதிக்கோங்க. நீ ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் எங்க ஊர்ல. சிபிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்டாஃபுங்க. அவங்களுக்கு ஒத்திகாமை இயக்கத்தை பத்தி ஒரு 5 வார்த்தை சொல்ல தெரியும். நீ சொல்லு ரேஷ்மா பார்க்கலாம். ஒரு 5 வார்த்தை சொல்லு ஒத்திகாமை இயக்கத்தை பத்தி, ஒரு 5 லைன் சொல்லு பார்க்கலாம். மாஸ் மூமெண்ட் 1920ல ஆரம்பிச்சது சார். சரி. காந்தி அப்பதான் சார் வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்க. இந்த மூமெண்ட். அதோட கண்டினியூவேஷன் தான் சார் சௌரி சௌரா 1922ல. சௌரி சௌரா என்ன பண்ணுச்சு சார்? அதுல இருக்க ப்ராப்ளம் அந்த போலீஸ் 8 மெம்பர்ஸை கொண்டு வாங்க சார். அதனால இந்த சௌரி சௌரா இன்சிடென்டால என்ன பாதிப்பு ஒத்திகாமை இயக்கத்துக்கு ஏற்பட்டது? காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிப்பாட்டிடுவாரு சார். வித்ரா பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒத்திகாமை இயக்கத்தை வந்து மூத்த முன்னணி காங்கிரஸ் தலைவர் யாரும் ஆதரிக்க தெரியுமா இல்லையா? அந்த காங்கிரஸ் செஷன்லேயே வந்து நாக்பூர்ல நடக்கிற காங்கிரஸ் செஷன்ல சேலத்து சிங்கம் தெரியுமா? விஜயராகவாச்சாரியார் தான் அந்த ரிசல்யூஷனை பாஸ் பண்ணி காந்திக்கு ஆதரவா கொடுப்பாரு, புரிதல். ஆனா இதனுடைய ரிசல்யூஷன் பிரகாரம் 1919 ஆக்ட் பிரகாரம் எலெக்ஷன்ஸ் வரும் 1920 இந்தியா முழுக்க. அப்போ அந்த எலெக்ஷனில் பங்கு கொள்ள காங்கிரஸ் கூடாதுன்னு காந்தி சொல்லுவார். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அதனுடைய சார்பாக எலெக்ஷன்களை வந்து பங்கெடுப்பு சார்பாக தொடங்கப்பட்டது தான் சுயராஜ்ய கட்சி. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான மூமெண்ட். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய தலைவர்லாம் காந்தி ஏற்றுக்க மாட்டாங்க. காந்தி ஏற்றுக்காதான் என்ன பண்ண, காந்தி தொடங்கி பெரிய தோல்வி தான் காந்திக்குது. ஏன்னா உடனே சௌரி சௌரா 2 ஆண்டுகளுக்குள்ளார உடனே வந்து வித்ரா பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவரை போயிடுறாரு. அதுக்காக ஒரு ஓயலை, புரிதா இல்லையா? அது வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், ஒரு தலைவனுக்கு வந்து சோதனைகள் மூலம் தான் ஒரு தலைவன் உருவாக்கப்படுவான். அந்த மிகப்பெரிய சோதனை காந்திக்கு வந்து ஒத்திகாமை இயக்கமாக இருந்தது. ஒரு பக்கம் தலைவர்கள் ஒத்துக்கலை, ஒரு பக்கம் வந்து வன்முறையாக போகுது, அவருடைய கொள்கையே வேற. இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே அவரால் வந்து சாதிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. இதெல்லாம் தாண்டி சாதித்து வரும், புரிதா இல்லையா? அதனுடைய குட் இண்டியா மூமெண்ட்ல வந்து அவர் சொன்ன வார்த்தை நான் கடைசியாக செய் அல்லது செத்து மதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். டூ ஆர் டேன்னு சொன்னதுக்கு முக்கியமான ஒரு தூண்டுகோலாக அவருக்கு 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இருக்குது. அவங்க 1920 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னேன், அப்படியே பார்த்தாங்க. முதல்ல வந்து காந்தி ஆதரிக்கவில்லை என்பது அவங்களுக்கு தெரியல, புரிதலா இருக்கு. அனிபென்ஷன் ஆதரிக்கல, லாலா லஜ்பதி ஆதரிக்க மாட்டாரு, புரிதா இல்லையா? முக்கியமான சிஆர் தாஸ் கூட இல்லை, மோதிலால் நேரு கிடையாது. 2 பேருமே சேர்ந்துதான் எதை ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, சுயராஜ் கட்சியை ஆரம்பிப்பாங்க. அதன் முக்கிய நோக்கமே சட்டமன்றத்துக்குள்ளார வந்து நுழைவதுதான். அப்ப எவ்வளவு டிஃபரண்டேஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் அது. அத காந்தி வந்து ரொம்ப சீர்தூக்கி செயல் சொன்ன மாதிரி சீர்தூக்கி பார்த்து வருவார். இதெல்லாம் சொன்னேன். ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், பிஹெச்டி ப்ரொஃபஸர், புரியுதா? சொன்னா இதெல்லாம் நாங்க வந்து படிக்கவில்லைன்னு சொன்னாரு. ஒரு புத்தகத்தை படிச்சா எழுத மாட்டாங்கப்பா, 10 புத்தகம் படிங்கப்பான்னு சொன்னோம். அந்த ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 95,000 ரூபாய். எவ்வளோ? 95,000 ஃபீஸ் பே பண்ணி ஒரு மனிதர் இருக்காங்க. எழுதுங்க. நபார்டு வந்து 1982 தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல. சிவராமன் கமிட்டி தான் நபார்டு வந்து வேண்டும் சொல்லி பரிந்துரைக்குது.
நீங்கள் கேள்வி கேட்டுட்டு அப்படியே மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுங்க புரியுதாங்களா. அதுக்கப்புறம் உங்கள் சவுண்டே வந்து ரெக்கார்டிங்கில் பார்த்தா கரெக்டாக தெரியும். ஞாபகமாக பண்ணிடுங்க. அப்துல் ரஹ்மானுக்கே சிக்னல் கிடைக்கல போகுதா, விட்டு விட்டு வருது. போலாமா? இப்ப கிடைச்சிருக்கு சார். இப்போ சூப்பரா கிடைக்குது. கேள்வி கேட்ட பிறகு நாம மைக் ஆஃப் பண்ணிருங்க. வெரி குட். போலாமா? பொறுமையா எழுதுங்கப்பா. இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் இருக்குமா உத்தியோக இயக்கத்தை பத்தி? சாதாரண ஒரு உத்தியோக இயக்கம் இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் இருக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க, நீ சிவில் சர்வீஸ் எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. இருக்கலாமான்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான பதவியில் சாதாரண வேலைக்கு போறவங்க கேட்டா ஒரு பாயிண்டா சொல்லுவாங்க. அவங்க சொல்லாம இருக்காங்கன்னா 5வது பாயிண்ட் அந்த பிரின்சிபலுக்கே 1.25 லட்சம் சேலரி. அவர் உட்காந்து பார்த்தாரு சரிங்களா. அவரே எம்ஏ ஹிஸ்டரி தான். அவருக்கே வந்து பாயிண்ட் புதுசா இருந்தது. படிங்க. 5வது பாயிண்ட் என்ன? கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. கரும்பு முக்கியமானது பிரேசில். பிரேசில் தான் கரும்பு உற்பத்தி. கரும்பு முக்கியமான ஒரு பயிர்ப்பா, முக்கியமான ஒரு பணப்பயிர். இது தமிழ்நாடு முழுக்க கரும்பு தான் முக்கியமான பணப்பயிராக இருக்குது தெரியுமா இல்லையா. அது ஒரு கமர்ஷியல் கிராப், பணப்பயிர், கேஷ் கிராப் சொல்லுவாங்க, பணப்பயிர். அந்த உற்பத்தியில பிரேசில் ஃபர்ஸ்டா, இந்தியா செகண்ட் சார். பரவாயில்ல, சூப்பர். ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரேசில், செகண்ட் இந்தியா. அதே மாதிரி அதிக சர்க்கரை ஆலை உள்ள மாநிலம் யூபி தெரியுங்களா. 2வது இந்தியா. அதிக சர்க்கரை ஆலைகள் உள்ள மாநிலம் வந்து யூபி தெரியுங்களா. சுகர் மில்ஸ் அதிகம் வந்து யூபி தான். அங்க சர்க்கரை கிண்ணம் இது ரேஷ்மா. கியூபா வந்து உலக லெவல்ல. நான் கேட்கறது இந்தியா சர்க்கரை கிண்ணம் இது கான்பூர். சர்க்கரை ஆலை அதிகம் வந்து யூபி. இந்தியாவுடைய சர்க்கரை கிண்ணம் வந்து கான்பூர், உத்தரப்பிரதேசம். அது நீ சொல்ற உலகின் சர்க்கரை கிண்ணம் தான் கியூபா. யார் அங்க ஆண்டா? மிகப்பெரிய லீடர் இருந்தார். யார் அவரு? சார் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ உலகத்தையே ஆட வச்சார். கிண்ணம் தான் கியூபா. இந்தியாவில் வந்து கான்பூர். பரவாயில்ல, ஏன்னா இது செம்மண் தான் ஏற்ற மண். கரும்பு உற்பத்திக்கு சிறந்த மண் வந்து ரெட் சாயில், செம்மண். சிவப்பு மண்ணுக்கு பற்றி அதான் ஏற்ற மண். செம்புல நீர் போல அன்புள்ள உள்ளங்கள் கடந்தனவே சொல்லுவோம், அதான் ஏற்ற மண். அடுத்த பாயிண்ட். இந்திய உளவியலின் தந்தை சுதீர் காக்கர் காலமானார். ஆமா, இந்திய உளவியலின் தந்தை அவரு. இந்திய உளவியலின் தந்தை, சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி. உளவியலின் தந்தை பேர் என்னமா? சுதீர் காக்கர். சுதீர்னு போடுங்க. சுதீர் மறைவு. உலகத்தின் உளவியலின் தந்தை யாருன்னு தெரியுமா? சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சிக்மண்ட் ஃப்ராய்டு. பரவாயில்ல, சொன்னதை கரெக்டா கேட்ச் பண்ணிக்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியலின் தந்தை. இந்திய விமானப்படை வான்வெளி ஏவப்பட்ட நடுத்தர தூர ஏவுகணையின் புதிய பதிப்பை வெற்றிகரமாக சோதித்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. விமானப்படை வந்து நான் ஏவுகணை சோதனைப்பா. ஏவுகணை சோதனை பண்ணி ஏவுகணையை சோதிச்சிருக்கிறாங்க. நார்த் கொரியா சோதிக்கிறாங்க, இந்தியா சோதிக்குது. இதனால என்ன லாபம் என்பதுதான் தெரியல. ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. எங்க சுக்கின்னு சொல்லுவாங்க, அந்த விமானத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த முக்கியமான விமானம் சோதனை, அதன் மூலம் சோதனை பண்ணியிருக்காங்க. SU விமானம் மூலம் சோதனை பண்ணுவாங்க. எழுதிக்கோங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியலின் தந்தைப்பா. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் உளவியலின் தந்தை. ஒரு பையன் காலையில் வந்தான், நீட்டுக்கு படிக்கிறான்.
நம்முடைய ஸ்டூடெண்ட்டுடைய பையன். அவனுக்கு வந்து போலியோவுக்கு வந்து யார் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சான்னு சொல்ல தெரியல. யார் கண்டுபிடிச்சா ரேஷ்மா போலியோவுக்கு? சாலிக்ஸ். டாக்டர் சால்க் கண்டுபிடிச்சாரு தெரியல. ஈகோலியை பற்றி சொன்னான், ஈகோலி பாக்டீரியாவை பற்றி சொன்னான். பட் நிறைய விஷயம் அவனுக்கே தெரியல. புரியுதுல? 1,40,000 ரூபாய் கட்டுக்கார அவங்க அப்பா சிபிஎஸ்சியில் அவன் படிக்கிறதுக்காக. ஷானு அப்துல் ரஹ்மானா சூப்பர்லப்பா. சாப்பிட்றேனா சாஹிப்ல எப்படி இருக்காங்க பார்த்தியா? சோத்து மூட்டையை தூக்கிட்டு போகிறானுங்க. ஒரு மூட்டையை தூக்கிட்டு சோறு எடுத்துகிட்டு போயிடறானு ஸ்கூலுக்கு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கானுங்க கூட. இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணாதான் சொன்னேன் ஸ்டாஃப்ட கூட. ஒரு பையன் இப்போ என் பையனே வரானா எனக்கும் எங்களுடைய மிஸ்ஸஸ்க்கும் ரொம்ப கான்ட்ரவர்சி வரும். அவன் ஸ்கூலுக்கு போகலாம், மிஸ்ஸஸ் திட்டான ஸ்கூலுக்கு போய் என்ன படித்தான்னு முதல்ல கேளுமா. ஸ்கூலுக்கு வந்து பேக்கை தூக்கிட்டு போகிறது வந்து போகிறனாலையோ சாப்பாடு மட்டும்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க போயிட்டு வருகின்ற போது என்ன கற்றுக்கொண்டான்னு கேளுமான்னு சொல்லணும். புரியுதுங்களா? பெஸ்ட் சார் ஒரு 2 டவுட் சார். சொல்லுப்பா. இந்த 7வது பாயிண்ட்ல எஸ்யூ விமானம் சுக்கின்னு ஒரு விமானம். அந்த விமானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விமானமா. அந்த விமானம் சோதனை பண்ணிருக்காங்க, ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. சுக்கி. ஆமா, சுக்கி வகை விமானங்கள் அதெல்லாம் அது தேவையில்ல. அந்த வகை விமானங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான விமானங்கள். அது அதன் மூலயமா சோதனையை வந்து பண்றாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்டையும் சொன்ன ஒரு பையன் வரானா அவன் என்ன கற்றுட்டு போறான்னு வீட்டில் கேட்பாங்க. அதுவும் வந்து படிக்காத பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ வந்து நீங்க கற்றுக் கொடுக்குமா இல்லையான்னு சொன்னாங்க. சார் அப்புறம் இந்த போலியோ மருந்து கண்டுபிடிச்சவங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க சார். டாக்டர் சால்க் நோபல் பரிசு வாங்கினார். டாக்டர் சால்க் பரவாயில்லையே, சூப்பர் யானி. டாக்டர் சால்க். டாக்டர் சால்க் போலியோ சொட்டு மருந்து, போலியோ மருந்து. போலியோ யாருப்பா அது? உட்கார்ந்து எழுது போ. சூப்பர். யாரு? டாக்டர் சால்க் நோபல் பரிசு வாங்கினார். நோபல் பரிசு போவருக்கு முதல்ல நியூஸ் பேப்பர் படிக்கணும் தெரியுமா? நம்மெல்லாம் ஒரு வருஷமா நியூஸ் பேப்பர் கரெக்டாக வாசிக்கணும். அப்போதான் அதெல்லாம் தெரியும் நமக்கு. நியூஸ் பேப்பர்லாம் படிக்காம தெரியாது. சார் ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய அந்த G7 உச்சி மாநாடுக்கு வந்து பிரதமருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களாமா சார்? ஆமாம், அது எல்லாம் யாருன்னா போலாமா. டைலாக் பாட்டம் தான் இந்தியாவோட டைலாக் பாட்டம், யாருன்னா போலாமா சார். இப்ப அந்த செல் எடுத்துட்டு பசங்க, என் வீட்லயும் சரி சார், பசங்க அந்த பேப்பர் படிங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. புக் வாங்கி போறேன், பேப்பர் வாங்கி போறேன், பார்க்கவே மாட்டேன். நம்ம எல்லாம் டீ கடையில உட்காந்து படிச்சோம், தினத்தந்தி, தினமணி எல்லாம். அப்படி கிடையாது. அவன் எல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு கூட அந்த காலேஜுடைய கரஸ்பாண்டர் தான் சொன்னார், நீங்க கூட என்ன தேடி வரீங்க, உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் வேற மாதிரின்னு கேட்டாரு. அப்படி இல்லை சார், மாணவர்கள் வந்து இன்னைக்கு சரியில்லை, நம்ம மாணவரை தேடி போய் சீர்திருத்த வேண்டும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ராபி சேதுப்பிள்ளை சொல்லுவார். ராபி சேதுப்பிள்ளை வந்து மாலை நேர கல்லூரி நடத்தினார், புரியுதா இல்லையா? அப்போ வந்து சொல்லின் செல்வர் அவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் பேராசிரியர் இருக்கும்போது மாலை நேரங்களில் போய் பீச்சில் உட்காந்து நடத்துவார். அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிவில் சர்வீஸு தமிழ்நாடு ரேங்க் வாங்கலை. நாங்கள்லாம் படிக்கும்போது 10 ரேங்க் கூட வருவாங்க. டாப்பர் நாகராஜன் ஒரு டாப்பர் தமிழ்நாட்டில் வந்தவர். இன்றைக்கி இருக்கிற குமரகுருபரன் வந்து 11th ரேங்க்கு 2004 பேட்ச் அவர். அவங்கெல்லாம் வந்து வழிகாட்டிகளாக இருந்தோம். இப்போ வந்து ரேங்கே இல்லைல்ல தமிழ்நாடு. 100 ரேங்க்கில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. இப்போ என்ன காரணம் கேட்டால் இந்த படிப்பு சோம்பல் தான். எங்கள் வீட்டிலே இருக்குது, எல்லாமே நடத்துகிறோம். நான் எப்போ நடத்துகிறேன்னா அப்போ மட்டும் எங்கள் பொண்ணு 2 பேரும் போயிடுவாங்க, அது வரைக்கும் இருப்பாங்க, புரியுதா? இப்போ என்ன நடத்துகிறோம் என்பதை காதலை வாங்கினாலே போதும். நீ உண்மையும் படிக்க தேவையில்ல, உட்காந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் உட்காந்து கவனிச்சாலும் நீ அறிவாது, அதை கவனிக்க மாட்டாங்க. அப்போதான் எனக்கு அவள் ஃபோன் பண்ணி அவள் கூட படிக்கணும், இந்த பொண்ணு கூட படிக்கணும்னு போவாங்க, புரியுதுல்ல? இனி நான் கூட போனேன்னு தெரியுமா, அந்த ஆள் அந்த பிரின்சிபல் சொன்னார், ஆந்திராக்கார் அவர், அரேசம் ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃபார் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் யூன்னு சொன்னார். நான் சொன்னேன் ஐ எம் பிலாங் டு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சார் சொன்ன, புரியுதா இல்லையா? அப்போ தான் சொன்னேன் எஸ் 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 கரெக்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னார், புரியுதா? அந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை வந்து உலகம் வந்து பார்க்கும், புரியுதில்லை? நீ இதன் மூலமாக போகிறீங்க. அவருக்காக ரெஃபரன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு கேட்டார். ஐ நெவர் அக்செப்ட் இட்ஸான்னு சொன்னேன். எப்பயும் அதை ஏற்றுக்கூடாது, எந்த ரெஃபரன்ஸ் எனக்கு தேவைன்னு சொன்னேன்.
நான் வந்த பிறகு கேட்டாங்க ஸ்டாஃப்ஸ், அப்போ ஒப்பீனியன் கேட்கணும்னு சொன்னாங்களாம். ஏன்னா சார் வந்து ஒரு சிகாமையை கற்று இவ்வளோ விஷயம் சொல்கிறான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும் தெரியுங்க. விஷயங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கஷ்டப்பட வேண்டியதான் போகும். சார் இப்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல நம்ம ஸ்டேட் வந்து 10 இடத்துக்குள்ள வரல அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டேட்ல எவனுமே நாங்க படிக்கும் போது வந்து கிட்டத்தட்ட 100 பேர் பாஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 பேர். என் பேட்ச்லாம் வந்து 22 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக டாப்பர்லாம் வருவாங்க. இப்போ டாப்பரே இல்லை. என்ன காரணம்னு கேட்டா செல்போனு, அதே மாதிரி வந்து அவங்கள வந்து வழி நடத்துகின்ற செயல்பாடுலாம் மாறி போச்சு. இக்பால் சிங் தாலிவால் டாப்பர் நாங்க சொன்னோம் பத்தி, அவர் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்காருன்னு கேட்டா IMF தெரியுமா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் டெப்யூட்டி டைரக்டரா இருக்காங்க கீதா கோபிநாத்னு ஒருத்தாங்க, அவரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. நேற்று தான் விசாரிச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க அவர் வந்து நல்லபடியா இருக்கிறாரு, கீதா கோபிநாத்தை மேரேஜ் பண்ணிட்டு எங்க வாஷிங்டன்ல வந்து இருக்கிறாரு, IAS ரிசைன் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. நல்ல வேலை அழிச்சிட்டேன் அந்த பாயிண்ட நானு. நீ வேற, அவங்க மேரேஜ் பண்ணாரு யாரு, கீதா கோபிநாத். IMF தெரியுமா, உலக பண நிதியம், அதனுடைய டெப்யூட்டி டைரக்டர் வந்தாங்க. அவங்களோட மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இப்ப வாஷிங்டன்ல இருக்கிறாங்க சார். வாஷிங்டன் டிசில இருக்கிறாரு. வாஷிங்டன்ல இருக்கிறாரு. IMF இருக்கிற பத்தியா, அங்க வந்து மனைவி கூட இருக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் MD-ஆ இருக்கான்னு சொன்னாங்க. எங்களெல்லாம் வழிகாட்டி அந்த சொல்லுவாரு, சுமாரி ஜிந்தகி பஞ்சாயின்னு சொல்லுவாரு, ஹிந்தியில சொல்லுவாரு. என்ன போஸ்டிங் சார் அவங்க ஒய்ஃப்? அவங்க ஒய்ஃப் வந்து IMF இருக்கு பத்தி இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ண டெப்யூட்டி டைரக்டர் இருக்காங்க, கீதா கோபிநாத். போட்டாலே ஒரு கீதா கோபிநாத். போலாமா, ரிவிஷன் போலாமா சார்? சொல்லுப்பா. சாரி ஃபார் தி இன்டரப்ட் சார், நான் நேத்து தான் ஜாயின் பண்ணேன் கிளாஸ்ல. வெரி குட், மோஸ்ட் வெல்கம். சொல்லுங்க. எனக்கு இவங்க எதை பார்த்து படிக்கிறாங்க, இளமேட்டு நான் என்ன பண்ணணும், இப்ப வர டெஸ்ட்டுக்கு நான் எதை படிக்கணும், எனக்கு எதுவுமே புரியல. சில கமெண்ட்ஸ்லாம் ஏத்துக்குவீங்களா, இல்ல பொய் சொல்லலாமா உண்மையை சொல்லலாமா? புரியல. நான் பொய் பேசிட்டா உண்மையை பேசிட்டான்னு கேட்டேன். நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல நீங்க சார். கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் சொன்னா உங்களுக்கு வந்து மன ரீதியான வலிக்கும். பொய் சொன்னா நீ சந்தோஷப்படு. எது நான் சொல்றேன்னு கேட்க. இல்ல, நான் வந்து எக்ஸாம்ல வந்து ஹை ஸ்கோர் அதெல்லாம் எடுத்து உடனே வேலைக்கு போகணும்னு இல்ல, ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவேன். எனக்கே தெரியும் 1 month தான் இருக்கு. உங்க என்ன ஊர்? நீங்க என்ன ஊருன்னு கேக்குறீங்களா சார்? கம்பரசம்பேட்டை. என்னமா? கம்பரசம்பேட்டை. கம்பரசம்பேட்டை எங்க கேள்விப்பட்ட மாதிரி எங்கமா இருக்குது? திருச்சி நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாங்க சார், சத்திரத்துல இருந்து 3 கிலோமீட்டர். தெரியும். பஸ்ஸை பார்த்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். வெரி குட். ஓகேவா? பாத்தீங்களா போட்டார் அக்பர் பாஷா சொல்றாரு பார்த்தா, யூடியூப் சேனலை பாருன்னு சொல்ல. யூடியூப் சேனல் பார்க்க வேணாம், அதையும் பாருங்க. ஒரு விஷயம், இது வந்து போட்டி தேர்வுகள் கிடையாது, பொறுமை தேர்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது, இது இருட்டறை பயணம். இதில் எப்போ வெற்றி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு பழமொழி சொல்லுவான், நீங்கள் கோச்சிக்கூடாது. ஓகேங்களா? எப்படியாப்பட்ட குதிரைலாம் இறமானத்தில் தொங்கிட்டு இருக்குதான், நல்ல குதிரைக்கு கொள்ளு கேட்குதான்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். புரியுதா இல்லையா? இப்போ ரேஷ்மாலாம் இருக்காங்க, அவங்க ஊருக்காரர் தான், அவங்க திருச்சி தான். அவங்கெல்லாம் வந்து ஷபீர் கான் இருக்கிறாரு, நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக படிக்கிறாங்க. அவங்களாலே அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்டான சிலபஸ்ஸு, ஒரு வாஸ்டான டார்கெட். இதை அச்சீவ் பண்ணால் ஒரு ரொம்ப காலங்கள் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இப்போதைக்கு என்ன நடத்துறீங்க என்பது எல்லாமே ஸ்லைடாகவே குரூப்பில் போட்டிருக்காங்க. அப்படி ஸ்லைடு உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்லைடு கிடைக்கும். அதை வச்சு ஆரம்பிங்க. இப்போதைக்கு தமிழ் ஆரம்பிங்க. 6வது 7வது 8வது தமிழ் புக்கை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் என்ன நடத்திருக்கோன்னு பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு கிட்டத்தட்ட 40 வீடியோ போட்டிருக்கோம். 40 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விளங்கும். ஓகேவா விகிதா? ஓகேங்க சார். நீ என்ன படிச்சிருக்கீங்க விகிதா? BSc Physics. எங்க படிச்சீங்க? SRC காலேஜ். சூப்பர் காலேஜ் படிச்சிருக்கீங்க. +2 எவ்வளவு மார்க்? 900 மார்க்கா? அது மேல மார்க்கா? 600க்கு 542.5. அதான் சீட் கிடைச்சிருக்குது. நான் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்த விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியா இருந்தேன். 2001-2 விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி நான் IAS-க்காக. சரிங்களா? IAS விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி. எனக்கு முதல்ல அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க முதல்ல என்னை வந்து அழைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் கிளாஸ் கொடுத்தாங்க.
அதை பார்த்த பிறகு அந்த மேடம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இஸ்லாமியர் இப்படியான்னு கேட்டாங்க. இஸ்லாமியர் தான் கிளாஸ் எடுக்க மாட்டான்னு கேட்டாங்க. ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் மிஸ்டர் ரஹமத்துல்லாஹ் பிரின்ஸ்பலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய அந்த சிவில் சர்வீஸுக்காக அப்போ ஜமால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே போவோம். ஈவினிங் ஆனால் அங்கே போவோம் ஒலிபிட் போகும். மிகப்பெரிய கல்லூரி மாதிரி அறிவார்ந்த சமூகத்தை பார்த்தவன் தான். அறிவார்ந்த சமூகம் இருக்கிற கல்லூரி நல்ல ஒரு கல்லூரியை படிச்சுக்கிற பரவாயில்ல. இப்போ யார் இப்போ சேர்மனாக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்காங்க தெரியல? தெரியலங்க சார். ஆனா பிரின்சிபல் வந்து வாசுகி மேம். வாசுகி அப்படின்னா போகும்போது யாரையா இருந்தாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, சூப்பராக இருக்கும் காலேஜில். சாப்பாடு காஃபி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வரதுக்கு அங்கே அதுக்காகவே போவோம். ஈவினிங் காஃபி கொடுப்பாங்க, சப்பாத்திலாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். போலாமா ரிவிஷனை? அற்புதமான ஒரு காலேஜுமா. அந்த காலேஜெலாம் வந்து சபீர் கானுலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணு. ஓகேவா? போலாமா? ரிவிஷன் போலாமா? எஸ் சார். பதில் சொல்லி அப்துல் போலாம் சார். கேளுங்க சார், சொல்றேன். தெரியாது யாராவது சொல்லுங்க. நான் சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்சியை பத்தி உங்களை இந்த அளவு புரிஞ்சுன்னு தெரியல. புரிஞ்சுட்டா நீங்க தான் பெஸ்டா. போலாமா? எங்க அம்மா வந்து பார்த்தாங்க, சொன்னாங்க ஏடா இங்க வந்து ஒர்க் பண்ணுன்னு கேட்டாங்க. அம்மா இங்க வந்து கூப்பிட்டாங்கம்மா, அந்த மாதிரி கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன். உலகத்திலே வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்காதுப்பான்னு சொன்னாங்க. போலாமா? போலாம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ஓகேவா? ரைட். எஸ்பிஐ ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1955. இல்லை, நீ யாருமே சொல்லக்கூடாது, அவர் சொல்லட்டும். எப்போ? 1955 கொண்டு வந்தாங்க. எஸ்பி உடைய பழைய பேர் என்ன அப்துல் ரஹ்மான்? இம்பீரியல். சூப்பர்யா, வெரி குட்டா, சூப்பர், சந்தோஷமா இருக்கும். இம்பீரியல் வங்கி. பழைய பேர் அது 1925 தொடங்கப்பட்டது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வங்கி அது. முருகன் அல்லது அழகு இந்த நூலின் ஆசிரியர் யாரு? திருவிக்கா. பரவாயில்லையா, நீ வந்துட்டியா? உன்னையும் கொண்டு வந்துட்டோமையா? திருவிக்கா. சிவகாசி இன்னொரு பேர் என்ன? ஏன் சார்? சிவகாசிக்கு நேரு என்னன்னு சொன்னார்? சிவகாசியா? குட்டி ஜப்பான். அங்க என்ன 2 தொழில்கள் சூப்பர் ஃபேமஸா இருக்குது சிவகாசியில சார்? பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலை. இன்னொன்னு இருக்குது பட்டாசு, இன்னொன்னு என்ன இருக்குது? தீப்பெட்டி தானே சார்? அது பட்டாசு தீப்பெட்டி தான் ஒண்ணு தானே. இன்னொன்னு என்ன இருக்குது? வைரம் பட்டை தீப்பு. அது சூரத். அது அதான் சிவகாசிங்க. நான் என்னன்னு பாக்குறேன். வைரம் பிரிண்டிங் பிரஸ் இருக்கும், அச்சகங்கள் இருக்கும். ஓ, அச்சகங்கள். ஆமா சார், மறந்துட்டேன் சார். அங்க பிரிண்டிங் பிரஸ் ரெண்டும் தான் அங்க ஃபேமஸ். சூரத் தான் வந்து பட்டை திட்டுதல், புரியுதா இல்லையா? அது இதுல வந்து வராது. சூரத் தான் வந்து பட்டை திட்டு கரெக்டா இருக்கும். ஓகேவா? இந்திரா காந்தி வனவிலங்கு எங்க இருக்குது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குது? எந்த மாவட்டம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். டாப் ஸ்லீப் அதான். எங்க இருக்குது? கோயம்புத்தூர் இருக்குது. அதான் டாப் ஸ்லீப். ஒரு படம் எடுத்தான் தெரியுமா? என்ன படம் எடுத்தாங்க டாப் ஸ்லீப்ல? சார் சூரியன் ஒரு படம் எடுத்தாங்க, பாத்திருக்கேன். சூப்பர், அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கு. டாப் ஸ்லீப் சூரியன் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அதுல கவுண்ட் பண்ணி பண்ண காமெடியா வந்து வேற எந்த ஒரு படத்துலயும் வரல இது வரைக்கும். அந்த மாதிரி பண்ணி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னன்னு தெரியல, நானும் என் பையனும் யூடியூபர் சார். சூப்பர்யா. என்ன பண்றீங்க அதுல? நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், பையனும் நானும். வெரி குட், வெரி குட். சேனல் பேருனே? Vlogs of Top T. என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அதான் vlog பண்ணீங்களா? Vlogs of Top T. ஓகேனே. இன்னையில இருந்து நான் ஒரு சப்ஸ்கிரைப் சேனல் வச்சா பணம் சம்பாதிக்கிறியா? இல்ல சார், மானிடைஸ் ஆகல. மானிடைஸ் பண்ண போற நேரம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அதுக்குள்ளேயும் தம்பி 10th வந்துட்டான், எனக்கு குரூப் 4 வந்துருச்சு. அதனால அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறோம். பணம் சம்பாதிக்கலாமா? நம்ம மானிடைஸ் பண்ணிட்டோம்னா பண்ணலாம் சார். ஆனா அதுக்கு நிறைய உழைக்கணும் சார். நீங்க சொன்ன மாதிரி உழைச்சிட்டே இருக்கணும். ஓ ரைட். சரி ரைட். இர்ஃபான் மாதிரியா?
சேம் சார். ஆனா அவர் வந்து மலை சார், நாங்க வந்து சின்ன கடுகு. யாரும் மழை கிடையாது. எப்படி மழை முடியும்? அவர் எப்படி மழையாக முடியும்? தப்பு உள்ளது. அவர் நியூ காலேஜ் உடைய மனம் வந்து அப்படியே பார்த்து பேசிக்கிறோம் நியூ காலேஜ்ல. சார் ஒரு 2 மினிட்ஸ் சார் எழுதிக்கிறேன் சார். இல்ல இன்னும் கேட்க வேண்டிய கொஸ்டினா முடிக்கலனா நீங்க வந்து யூடியூபர் சொல்லும்போது அது ஆயிடுச்சு. அதான் கொஸ்டினே நான் முடிக்கல. நிறைய கொஸ்டின் கேட்க முடியல. எங்க ஸ்லைடு வேற போயிருமோன்னு பயந்துட்டேன், மறந்துட்டேன். நான் எங்க 6வது கொஸ்டின் நான் கொஸ்டின் எல்லாம் எதுவுமே கேட்பேன். பார்க்கலாம் அடுத்தது. பார்க்கலாம். ரைட். தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை யார் கொண்டு வந்தா? தொழிலாளர்களின் ஒற்றுமையை வங்கச்சது யாரு? ஒன்று கூடன்னு சொன்னாங்க. தொழிலாளரின் ஒற்றுமையை வந்து மேம்படுத்தியவர் யாரு? எந்த கவிஞர்? திருவிக. மேம்படுத்தியவர் திருவிகாப்பா. தொழிலாளருக்காகவே அவர் இருந்தார். அவர் ஓகேவா? திருவிக. சிங்கார வேலர் யாரு? மே தினத்தை அறிமுகப்படுத்தியவர். மே தினம் கண்டவர் தான் சிங்கார வேலர். மே தினம் கண்டவர் சிங்கார வேலர். எதுவும் சிங்கார வேலர். எழுதிக்கோங்க. எல்லா பாயிண்டும் முக்கியமானதுப்பா. எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்க? எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சார்? 3000 மேல இருக்கிறாங்க சார். நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது. தம்பி 10th போனனால நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தான் வந்து கல்வி ரீச் ஆகாது, புரியுதா? ஒண்ணுதான் சீக்கிரம் ரீச் ஆகும், புரியுதா? ஏன் சார்? இப்ப நாங்க யூடியூப்ல போறதா கல்வி, அதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு எல்லாமே பார்ப்பாங்களா? அது போக இன்னொரு சேனல் சப்ஸ்டியூட் மாதிரி இது ஓபன் பண்ணி சார், நானும் பையனும் ஒரு நல்ல கான்செப்ட் வச்சு இந்த அது ஒரு இது போட்டுட்டு இருந்தோம் சார். இந்த எக்ஸாம் 2 பேத்துக்குமே மெயினா படிப்பு இருக்கனால அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறோம். படிங்க, கரெக்டா படிங்க, ஓகேவா? அண்ணே கண்டுபிடிக்க முடியலனே. அத நீ கண்டுபிடிச்சு உட்கார்ந்துக்கறான். எழுதிட்டேன் சார். நீங்க என்ன போட்டீங்க? VLOGS போட்டுட்டு TOP ஒரு ஹைபன் போட்டு TI போடணும். ஓகே. vlogs ஆஃப் போடணும். vlogs பக்கத்துல ஆஃப் போடணும். ஓகே. எவ்வளவு சம்பாதிக்கலாம் அதுல? சார் அது அல்லாவுடைய நாட்டம் சார். அதுல வந்து லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கலாம். ஆனா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் பொறுத்து சம்பாதிக்கலாம் சார். சப்ஸ்கிரைபரை பொறுத்து இல்ல. இப்ப நிறைய அதுக்கு இது போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து அது ரொம்ப கிட்டக்க போவே முடியாது. அதனுடைய அந்த அளவுகோல்கள் பாராமீட்டர்ஸ் போட்டுருக்காங்க. ஆமா சார். 90 நாளைக்குள்ள ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து 1 கோடி வியூஸ் போகணும். அப்பதான் சேனல் மானிட்டைஸ் ஆகும். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். நான் சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியா ரீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. அதுக்கு முயற்சி பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் வந்து இவ்வளவு மினிட்ஸ்லாம் வந்து பார்க்கணும்னா நீங்க வேற ஏதாவது கான்ட்ரவர்சியா போட்டாதான் இவ்வளவு பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பா கான்ட்ரவர்சியா ஒரு நியூஸ் போனாதான் பாப்புலர் ஆக முடியும். கான்ட்ரவர்சியா போறதும் பாப்புலர் ஆக முடியாதுல்ல. ஆமா ஆமா. அது பண்றது, பையன் சாப்பிடுறது, அவனோட பேசுற ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும். அதனாலயே நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, கான்ட்ரவர்சியா போகும்போதுதான் நிறைய பேர் வந்து அதை பார்ப்பாங்க. கான்ட்ரவர்சியா போகாத வரைக்கும் அதை பார்க்க மாட்டாங்கல்ல. சார் சாரி சார், உங்க டயத்தை நான் திருடிட்டேன். நான் எழுதிக்கிறேன். அதை பத்தி சொல்லு, தப்பு இல்ல. கான்ட்ரவர்சியா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிருங்கண்ணா. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆடிடும். இல்ல, பையனுக்காகவே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க எனக்கு. 3.22k ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு சார். பரவாயில்ல. 3000 பேர் இருக்காங்க. பெரிய விஷயம். தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ்மா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். அப்புறம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் சார்? அது மானிட்டைஸ் ஃபர்ஸ்ட் ஆகணும் சார். ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு விளம்பரம் வரும். அப்புறம் நமக்கு எவ்வளவு வியூஸ், எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு கேட்டேன் மாசத்துக்கு. அப்படி கரெக்டா சொல்ல முடியல சார். நான் இன்னும் அந்த அளவுக்கு வியூஸ் போறத பொறுத்து சார்.
அதாப்பா மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு கேட்குறேன். சொல்லவே முடியாது சார். அது நிறைய சம்பாதிக்கலாம் சார். சார் 2 கேட்டகரி இருக்கு சார். வீடியோக்கு இவ்வளவு காசுன்னு இருக்குது, ஷார்ட்ஸுக்கு இவ்வளவு காசுன்னு இருக்கு சார். அதனால வந்து நமக்கு மானிட்டைஸ் ஆகி நமக்கு ஒரு மந்த்லி சேலரி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியும். எவ்வளோ மினிமம் இவங்களாம் எவ்வளோ மினிமம் வரலாம் சார்? 1000 ரூபாயும் வரலாம், 1 கோடியும் வரலாம், நிறைய இருக்கு சார். எனக்கு வந்து 1 கோடி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறார் எங்களுடைய ஃப்ரெண்டு ராஜபூபதின்னு சொல்லி ரேடிஜே எங்களுடைய நாங்கள் இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவர்லாம் 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அது உண்மையா? அப்படி எப்படி சம்பாதிக்காம இருக்காருன்னு தெரியும். இருக்கலாம் சார், இருக்கலாம். சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. நம்மளுடைய வீடியோ ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகாம இருக்கலாம். வியூஸ் போணும் சார். வியூஸ் போணும் சார். 1000 வியூஸ் 10,000 வியூஸ் 1 மில்லியன் வியூஸ்லாம் சொல்றாங்க சார். அந்த 1 மில்லியன் வியூஸ் போகும்போது நமக்கு சேலரி அதிகமாகும் சார். 1 மில்லியனா போனா வேற ஏதாவது கான்ட்ரவர்சியா தான் போகணும். இருப்பான் மாதிரி மேரேஜ் தான் போகணும். வீட்டு மேரேஜ் கொடுத்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெண்களை தான் காமிக்கலாம். அப்புறம் ஆமா சார். அது ஒரு அவங்களோட லக்கு தான் சார் சொல்ல முடியும். ஒரு சில வீடியோஸ் டக்குனு ஃபேமஸ் ஆயிருவாங்க. காந்தியை பத்தி ஒரு சொல்றாருன்னா போகுமா? 1 லட்சம் வியூஸ் போயிடுமா? போவாது இல்ல. வேற அதுக்கெல்லாம் போகாது சார். இப்போ கான்ட்ரவர்சியா தான் பண்ணாதான் சேனல் நீங்க கமர்ஷியலா பண்ணி கல்வியெல்லாம் போகாது. கல்வி சேனல்லாம் சான்ஸே. கல்வி சேனல் வந்து 1000 பேர் ரீச் ஆகுது, பெரிய விஷயமா இருக்கும். கான்ட்ரவர்சியா நீங்க போனாதான் உண்டு உங்களுக்கு. நீங்க போய் என்டர்டெயின்மெண்டா இருக்கணும் சார். அப்பதான் வந்து சொல்லி கொடுக்கிற அந்த மெத்தடுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா நிறைய மக்கள் பார்க்கதான் சார் செய்வாங்க. நிறைய டீச்சர்ஸ் கூட இந்த மாதிரி இருக்காங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நானு இந்த இது இல்ல, போன ஆகஸ்ட் 15ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆண்டு காலம் ஆகுது. ஆண்டு காலம் தாண்டுது. ஆமா சார். சில்வர் பட்டன் வாங்கிட்டீங்களாண்ணா? இல்லம்மா, மானிட்டைஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுக்கெல்லாம் நிறைய உழைக்கணும். ஆனா யூடியூப்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அதான் சார் கேட்கறாங்க. அது 1 மில்லியன் வியூஸ் போனா தானே சில்வர் பட்டன் கொடுப்பாங்க. கண்டிப்பா, ஆமா. ரெண்டாவது வந்து நீங்க வந்து அதை ரீச் ஆகணும் ரொம்ப கஷ்டம். நீங்க பெரிய லெவல்ல கொண்டு போகணும், தெரியுங்களா சார்? புது மொழியா இருக்கணும். அது ஒரு புது மொழியா இருந்தாதான் போகும். இப்ப டீச்சிங் கூட ஈஸியா இருந்தாதான் போகும். தமிழ்ல போகும். ஒரு நாள்லாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 7 ஷூட்டிங் சார். ஒரு ஷூட்டிங் போனோம்னா தம்பி நானும் தான் போவோம். அவனுக்கு மேக்கப் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாமே நான் தான். அவனுக்கு எப்படி சாப்பிடணும், ஒரு லெக் பீஸ் எடுத்து சும்மா இப்படி கடிச்சிட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதை எப்படி ஸ்டைலா எடுக்கணும், எப்படி கடிக்கணும், எப்படி இழுக்கணும், அது எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள அன்னைக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு சார். 7 ஷூட்டிங் அன்னைக்கு விட்டோம்னா அடுத்த டேட் கொடுத்துருக்க ஷூட்டிங்க்கு என்னால போக முடியாது. ரேஸ் மாதிரி தான் வாழ்க்கையிலாம் ஒட்டு இருக்க வேண்டியதான். ஆனா இது ரொம்ப காலம் நீடிக்காதே. ஏன் சார்? இது ரொம்ப காலம் நீடிக்காது. இப்ப ஃபுட் ரிவ்யூவர்லாம் போர் அடிச்சிருச்சு சார். இது ரொம்ப காலம் நீடிக்காதுல்ல. இதுதான் சொல்ல வந்தேன். நீங்க இர்ஃபான் ஒரு சார்போட போயிடுமா இல்லையா? ஒரு சார்போட போயிடும்ல, ரொம்ப காலம் நீடிக்காது சார். இப்ப இந்த இர்ஃபான் சொன்னீங்கல்ல சார், இப்ப நாங்க ஃபுட் ரிவ்யூ நம்பகம் இல்லாம போனதுக்கு காரணமே அவர் ஒரு காரணம்னு சொல்லலாம் சார். ஏன்னா எங்களுக்கு வந்து சாதாரண தள்ளுவண்டி கடையில இருந்து பெரிய மல்டி குஷன் ஹோட்டல்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனா எங்களை நம்புறவங்களுக்கு நாங்க நம்பிக்கை, எங்களுடைய வேர்ட்ஸ் நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் போஸ்ட் பான் பண்ணி வச்சிருக்கேன் சார். நல்லது பண்ணுப்பா, உனக்கு நல்லது நடக்கும். போலாமா சார்? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். போலாம் சார். இல்ல அவங்க எழுதலையே, அவங்க எழுது. வேற ஏதாவது அதை விட நல்ல தீம் எடுத்து பண்ணுங்க. அது வந்து நல்ல சூப்பரா ரீச் ஆகும், தெரியுமா? இது கூட நிறைய வாட்ச் அவர் போது சொன்னா பார்த்த வாட்ச் அவர் போதுன்னு சொன்னாங்க. ஏன்னா வாட்ச் அவர் போனேன், நான் வாட்ச் அவர் போகிறேன், நீங்கள் யூடியூப் பண்ண நான் பண்ணிட்டு இருக்கேன்பான்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட இந்த பொண்ணு சொல்லணும், நிறைய வாட்ச் அவர் போட்டு சார் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் சேராங்கன்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் 1000 பேர் சேர மாட்டோமான்னு சொன்னதுட்டேன். பரவாயில்ல, ஒரு யூடியூப் பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, பரவாயில்ல. அதுவும் நன்மைக்குத்தான். ஏன்னா அது ஒரு தொழில் முனைவுக்கான ஒரு ஃபுட்பேத்தாக இருக்குமா இல்லையா? ஒரு வழிபாதையாக இருக்கும். ரைட். அவங்க பண்ணதெல்லாம் வந்து நேர்மையான வழினா ரொம்ப காலத்துக்கு போயிடும்ல. அது நேர்மையான வழிகள் எடுக்கணும், நிறைய வீடியோஸ் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போலாமா?
சார் போலாம் சார். அப்படியே நிறைய பேர் ஏதாவது கல்வியாளராக இருந்தால் நம்ம யூடியூப்லாம் வந்து பார்க்க சொல்லு. புரியுதா? கல்வியாளர் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் புரியுதா? ஏதாவது வளம் பெற நமக்கு நன்மைகள் சார். புரியுதா இல்லையா அப்துல் ரஹ்மான்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சாப்பிட்றேன்னு வேணா கல்வியாளர் ஏதாவது படிக்கலாம் இருந்தால் சொல்லு. ஓகே, அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். அதுக்கு அந்த கல்வி தொலைக்காட்சிலாம் சொன்னாங்க. உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து தான் உங்களை வந்து அவசியம் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அது யாருக்காவது பயன்படும். ஓகேவா? போலாமா? இப்ப சாப்ரினா சிஸ்டரோ ஷானுவோ யாரோ ஒருத்தர் ஊடால சொன்னாங்க, இந்த நம்ம எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலுமே நல்லா போகுது அப்படின்ட்டு. நான் பேர் சொல்லல சார். நான் நீங்க இங்க ஒரு ரெக்கார்ட் கிளாஸ்னால பேர் சொல்லல. மதுரையிலே ஃபேமஸா ஒரு சிஸ்டர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு சார் அவங்க அது. இந்த டிஎன் அதுக்கு ரொம்ப ரீச் ஆகும். ரொம்ப காலம் ஆகும்ல. அது ரீச் ஆகணும்ல. உடனே ரீச் ஆகாதுல்ல. ரீச் ஆகும். ரொம்ப காலம் ஆகும். நிறைய வீடியோஸ் போகணும்ல சார். ரீச் ஆகும். இஃப் யூ டோன்ட் மை அவங்க நேம் மட்டும் சொல்லலாமா சார், இல்ல வேணாமா சார்? இல்ல வேணாம் விட்டு. அது ரெக்கார்டு கிளாஸ். அவங்க நான் நினைப்பேன் இந்த கிளாஸ் இதையும் சொல்ல நினைப்பாங்க. அவங்க பார்க்க எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. புரியுதா இல்லையா? அவங்க என்ன கேட்பாங்க புரியுது. அதுக்காக தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் போலாமா? ரிவிஷன் போலாமாப்பா? போலாம் சார். போலாம் சார். क्वेश्चन डिस्कशन ஓகேவா? ரைட். ரேஷ்மா சொல்லுமா. தென்னிந்தியாவின் கங்கை எது? சார் கோதாவரி. தென்னிந்தியாவின் கங்கை வந்து கோதாவரி. கோதாவரி தான் தென்னிந்தியாவின் நீளமான நதி. இதுவும் நீளமான நதி. நீளமான நதி வந்து கோதாவரி. வெரி குட். ரைட். தீபகற்ப நதிகள் எங்க உற்பத்தி ஆகுது? சார் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. தீபகற்ப நதிகள் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல தீபகற்ப நதிகள் பெனிசுலர் ரிவர்ஸ் எது சொல்லி பார்க்கலாம். சார் தாமிரபரணி, கங்கா. தீபகற்ப நதிகள் கேட்குற முக்கியமான எது? கிருஷ்ணா முக்கியம். நீ சொன்ன கோதாவரி. ரெண்டாவது காவேரி. காவேரி. மூணாவது கோதாவரி. மூணையும் முக்கியமானது. இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. எங்க உற்பத்தி ஆகுது? மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஜூலை 15 என்ன நாள்? ஜூலை 15 என்ன நாள்? அது வேற. ஜூலை 15 ஜூன் 15 கல்வி வளர்ச்சி நாள். கல்வி காமராஜ் பிறந்த தினம். கல்வி வளர்ச்சி தினம் பாது. ஜூன் கேட்டுச்சு சார். இல்ல ஜூன் 15 தான் காட்டுது. அதான் படிச்சா. கல்வி வளர்ச்சி தினம். கமனி எதனுடைய துணையாறு? கமனி காமினி. கமனி தான் சொல்லுவாங்க. எதனுடைய துணையாறு? கேரளால பாயுது. காவேரி துணையாறு கேரளால பாயுது. கமனி கேரளால பாயுது. பொய்யா புலக்கூடியது? பொய்யா புலக்கூடியது? மதுரை ஊர் கேக்குறீங்க? இந்த நதின்னு கேக்குறேன். பொய்யா புலக்கூடிய நாளைக்கு முன்னாடி. தாமிரபரணி. தாமிரபரணியா? காவேரியா? பொய்யா புலக்கூடியது? தெரியல. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு சொல்றீங்க. அப்பதான் ஆன்சரே எழுது. நாளைக்கு ஷானு சொல்லணும். பொய்யா புலக்கூடியது நீங்க நாளைக்கு கண்டுபிடிக்கணும். நீ கன்ஃபார்மா நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா? அது வந்து தெரியாம இருக்கக்கூடாது. உங்களுக்கு 1 hour நீங்க தேடி கண்டுபிடிங்க. ஓகேவா? அது கரெக்டா சொல்லுங்க. பொய்யா புலக்கொடி எந்த அறிவர் கொண்டு வராங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. நோபல் பரிசு எங்க கொடுக்கப்படுகின்றது? ஸ்டாக்ஹோம். என்ன நாடு? ஸ்வீடன்.
இப்போ நாங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அதனால கரெக்டாக பார்க்க ஆரம்பிங்கப்பா. நீ சொல்லலாம் பார்த்தா யூடியூப் வந்து ஒரு ரேஸ் மாதிரி இருக்குது, கிண்டி ரேஸ் மாதிரி இருக்குது. சார் திரும்பவும் நான் சொல்றேன் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், வெரி வெரி சாரி சார். இல்ல நீ சொன்னது அந்த வாட்ச் மினிட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்க கிண்டி ரேஸ் மாதிரி இருக்குது. இல்லைங்க சார், நிறைய பேரோட டைம் நான் திருடிட்டேன் சார். இது இது வந்து மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதுக்காக தான் யூடியூப் வந்து நீ சொல்லக்கூடிய பாயிண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. நான் ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணேன், ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணேன், ஆன்லைன் கிளாஸ் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 20,000 80,000 கொடுத்தாங்க. இப்போ நீ சொன்னதெல்லாம் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் இது வந்து மாணவர்களுக்கான நலன் கிடையாது சார், நான் வந்து அடுத்த அக்ரிமெண்ட்டை சைன் போட மாட்டேன்னு சொல்லி 2 months தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட வெளியே வந்தேன். ஏன் சார்னு கேட்டாங்க. இந்த வாட்ச் மினிட்ஸு இவ்வளோ பேரை சேர்க்குன்னு சொல்லுது, இந்த மினிட்ஸுக்குன்னு சொல்லுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாட் டார்கெட் ஃபார் எஜுகேஷன், இட் இஸ் டார்கெட் ஃபார் த கமர்ஷியல்னு சொன்னேன். அதே மாதிரி யூடியூப் என்பது சொல்லக்கூடிய பாயிண்ட் வச்சு டார்கெட் இது கமர்ஷியல், அவங்க விளம்பரத்துக்கான வாழ்வியலை உங்களை வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அது வந்து உங்களை பணம் என்ற ஒரு இதை வந்து அடிப்படை காரணத்தை கொண்டு வராங்க. சார் வைகை சார், நீங்க பணத்துக்காக நீங்க எதையும் செய்ய துணிகின்ற போதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் புடி அதை அதை என்ன சொன்னாங்க, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிடிக்கணும், நீ நிறைய பேர் சேர்த்து விடணும், வாட்ச் மினிட்ஸ் போகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வாட்ச் மினிட்ஸும் போக தேவையில்ல, எதுவுமே வேணாம், அடுத்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணலை, 2 months இருந்தேன், என்ன ரிலீவ் பண்ணுங்கப்பான்னு சொன்னேன். சார் அதுக்கு ஆன்சர் வைகைன்னு சொல்றாங்க சார், கரெக்டா? நீங்க நாளை சொல்லுங்க. ஆமா சார், நெட்ல வைகை தான் ஆன்சர். இருக்கு பொய்யா புலக்குடி இதுல வரும், சிலப்பதிகாரத்துல வரும், வைகை தான் ஆன்சர். சொல்லிட்டு ஏன் சார் அதுக்கு அந்த பேர் என்னமா? இல்ல பொய்யா புலக்குடின்னா என்ன சார்? பொய்யானா யாரையும் வந்து அது வந்து வாழ்வாதாரத்தை யாருடைய வாழ்வாதாரத்தையும் அது வந்து அழிக்காது என்பதுக்கான விஷயமா இருந்து. சார் அந்த பர்டிகுலர் ரிவருக்கு ஏன் சார் அந்த பேர் கொடுத்தாங்க? அங்க வந்து போவாங்க சிலப்பதிகாரத்துல மதுரை நோக்கி போகின்ற போது பொய்யா புலக்குடியாருன்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் பொய்யா புலக்குடி என்பது பொய்க்காது, அது நிறைய பேரை வாழ அழிக்கும் என்பதற்கான மீனிங்கா அந்த பொய்யா புலக்குடின்னு சொல்லுவாங்க. இங்க லுக்மான்லாம் இருக்கானா? யாராவது போறீங்களாப்பா? ஸ்லைடு போறீங்களா ரேஷ்மா? வெரி குட். சார் தென்மேற்கு பருவக்காற்று எத்தனை சதவீதம் சார் மழை பொழிவு தருது? அது ஒவ்வொரு வருஷமும் மாறும், சிலதையும் வறட்சியா மாறலாம். 70% approximately. அவங்க போறது புக்ல போறது குறிப்பிட்ட ஏறி வச்சு போடுவாங்க, அது வெவ்வேறு சதவீதம் மாறலாம். அவங்களுக்கு மான்சூன் மெக்கானிசம் ஒண்ணு இருக்குது, அதை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். தமிழ் புக்ல 17 இருக்குக்கா. அவங்க எழுதும்போது 70% தமிழ் புக்ல நானும் பார்த்தேன். காடுகள் அதிகமான மாவட்டம் தருமபுரி போட்டுருவேன், ஈரோடா மாறி போச்சு, அப்ப அடுத்தவங்க மாட்டுவாங்க, அவ்வளவுதான். இது வந்து மான்சூன் மெக்கானிசம் தனியா இருக்குது, அதை நீங்க பார்க்கணும். அப்ராக்சிமேட்டா சொல்ல மாட்டாங்களா சார்? இல்ல எப்படியும் மாறுறது உங்களுக்கு புரியாது. இங்க வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவ காற்று தான், வட இந்தியா முழுக்க அதுதான். இப்போ தென்னிந்தியா முழுக்க வந்து வடகிழக்கு பருவ காற்று சில சமயம் அதிகமாக கூட பெய்யலாம், சொல்ல முடியாது, இதை கூட அதை மிஞ்சலாம் பெய்யறதுல. அதனால வந்து கம்பேர் பண்ண அது வந்து ஆண்டுக்காண்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி யார் வானிலை ஆய்வு மையம் தான் முடிவு பண்ணணும். மான்சூன் மெக்கானிசம் இருக்கு தெரியுமா? இப்போ வந்து இந்த பீரியட் வந்து ஐடிசிஜெட் சொல்லுவாங்க. அந்த ஐடிசிஜெட் இன்டர் கன்வீனியன்ட் டிராபிக்கல் ஜோனில் வந்து ரீச் ஆகும், அங்கேருந்து தான் மான்சூன் உருவாகும். புரியுதா இல்லையா? எங்கே உருவாகி அந்த மான்சூன் மெக்கானிசம் ஆரம்பிக்கும். இப்போ மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி மழை பெய்யும், ஏன்னா மான்சூன் மெக்கானிசம் மான்ஜாரில் ஆரம்பிச்சிடும். எங்கள் அரபிக்கடலில் வந்து டிப்ரெஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்தியா முழுக்க கூலாயிடும். ஓகேவா? முக்கியமாக தென்னகம் தென்னிந்தியா முழுக்க கூலாயிடும் உங்களுக்கு. அந்த மான்சூன் மெக்கானிசம் படிக்கணும் நீங்கள், அப்போ தான் அது புரியும் எப்படி உருவாகுது. இது உலக லெவலில் படிக்கணும் நீங்கள். இப்போ ஐடிசி சொன்ன பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அப்போ அங்கே எப்படி உருவாகுது, அங்கேருந்து எப்படி பரவுது, எப்படி இமயமலை வந்து முக்கியமான ஒரு தருணம். அப்புறம் பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இதெல்லாம் வந்து மெக்கானிசம் முடிவு பண்ணணும், என்ன மாதிரி மெக்கானிசம் வந்து முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து டிப்ரெஷன் உருவாக்கி அப்புறம் மழை பொழிவு கொடுக்கும். போலாமா சார்? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா சார், படிங்கப்பான்னு சொல்றீங்களா சார்? அந்த வேர்டுக்காகவே நான் இந்த 10 days வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங்கே நான் வேணான்னு சொல்லிட்டேன்.
அதெல்லாம் போயிட்டு வாப்பா, தப்பு இல்லப்பா. சார் மக்களுக்கான இப்ப வந்து படிப்பு முக்கியம் சார். இப்ப விட்டோம்னா ஜூன் 9 போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னைக்கெல்லாம் தரங்கம்பாடியில இருக்க வேண்டியது, நான் டேனிஷ் கோட்டையில இருக்க வேண்டியது ஒரு விஷயத்துக்காக நான் போஸ்ட்பான் பண்ணி. அங்கதான்ப்பா சீசன் பால் கூட கலர் இருக்கு, தமிழுக்கு வித்திட்ட ஒரு சீகன் சீசன் பால்கு நான் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், போயிருந்தா சீகன் பால்கு சமாதி பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு போலாமா? கேக்குறான் சார், 10th படிக்கிறான். யாருன்னு கேக்குறான். அட உன் பாடத்துல பாடுறா அவர் இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லி கொடு, ஓகேவா? இந்த இந்தியா இதுல வந்து 5 பேர் வந்தாங்க. யாரு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது? போர்த்துகீசியர்ஸு, பிரெஞ்சு, பிரிட்டிஷு, அப்புறம் ஆலாந்து டச்சுக்காரர்கள், அப்புறம் டேனிஷுடைய கோட்டை தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுதான் இல்லையா? டேனிஷ் கட்டின கோட்டை தான் டென்மார்க். அவன் டேனிஷ் கட்டின கோட்டை தான் சூப்பரா இருக்கும். போலாமா? போலாம் சார். இப்ப ஹெச்டி எதுக்கு தேவை, ஏன் தேவைன்னு பார்ப்போம், ஓகேவா? வந்துருச்சா? ஹெச்டியினுடைய முக்கியமான பணிகள் என்ன? மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மேஜர் அப்ஜெக்ஷன் என்னன்னு பார்க்கணும், நோக்கம் என்னன்னு பார்க்கணும். ஆஹா, முக்கியமான நோக்கங்கள் தெரியுதா? இல்ல பிளாக் ஆயிருதா? பாதி பிளாக் ஆயிருதா? ஆமா சார், பாதி பிளாக்கா இருக்கு. ஸ்கிரீன் தெரியல சார். வெயிட் பண்ணு. எப்படிப்பா நீக்கிறதுதா? எப்படிப்பா நீப்பது? நீக்க தெரியலையே. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்லைட ஓபன் பண்ணி பாருங்க சார். ஸ்லைடு போயிட போகுது. அப்புறம் நான் அந்த ஸ்லைடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நடத்த முடியாம போயிட போகுது. அது வேற பெரிய விஷயமா இருக்கும். ஸ்லைடு அவங்க ஒட்டுவாங்க, அது எங்க இருக்குன்னு தெரியாம போயிட போகுது. அது வேற. ஸ்லைடை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்லைடு தெரியல. பாதி பிளாக் ஆயிருக்குது. எதப்பா சரி பண்ணுவது இதை? இல்லை வேற பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தமிழ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது நான் டெக்னிக்கல் பார்த்துக்கலாம். வந்துருச்சியா? பரிதிமார் கலைஞர் வந்துட்டாரா? எஸ் சார். பிறப்பு பார்த்தீங்களா? சூரியன நாராயண சாஸ்திரி என்னும் தம் பெயரை பரிதிமார் கலைஞன் தனித்தமிழாக்கி கொண்டவர். தனித்தமிழாக்கிட்டார். சூப்பர். யாரு அவர்? வேதாச்சலமா, சுவாமி வேதாச்சலமா மறைமலை நடிகளார் மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி இவரு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டார். மதுரை அடுத்த விளாச்சூரில் பிறந்தவர். அப்துல் ரஹ்மான் ஊர்லேயே பிறந்துட்டாரு. பெற்றோர் கோவிந்த சிவனார், லட்சுமி அம்மாள். தாம் பெற்றோருக்கு 3வது மகனாக 1870ஆம் ஆண்டு சூலை திங்கள் 6ஆம் தேதி பிறந்தார். 1870 ஜூலை எப்ப 6ஆம் நாள் பிறந்தார். இப்படி போட்டா நல்லா இருந்திருக்கும். ஜூலை 6. கல்வி தந்தை கோவிந்த சிவனாரிடமே வடமொழி பயின்றார். வடமொழி தான் சமஸ்கிருதம் பயின்றார். மகா வித்துவான் சபாபதியிடம் தமிழ் பயின்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இளங்கலை பட்டம் பயின்றார். அங்க யார் ப்ரொஃபஸரா இருந்தா? சென்னை கிறிஸ்துவ கல்லூரியுடைய பேராசிரியர் இருந்தவர் யாருமா? இளங்கலை தேர்விலும் தமிழும் தத்துவத்தையும் பல்கலைக்கழக முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார்.
இயற்றமிழ் மாணவர். தமிழ் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்துடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தார். சொன்ன பார்த்தியா, ராபி சேது பிள்ளை மாதிரி வீட்டிலே தமிழை கற்றுக் கொடுத்தார். அவங்களுக்கு இயற்றமிழ் மாணவர் என்ன, அது வீட்டிலே இருந்து இல்லத்திலே தங்கி படிப்பது. இல்லத்தில் தமிழ் கற்பித்தார். எழுதிக்கோங்கப்பா. சூரியன நாராயண சாஸ்திரிப்பா, பரிதிமார் கலைஞர். ஓகேவா? 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டார். மகாவித்துவான் சபாபதி சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து மிகப்பெரிய பேராசிரியராக இருந்துக்கிறார். 2மே அவர் செய்த முக்கியமான பணிகள். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 1870ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி பிறந்தார் அவர். அதே மாதிரி மறைமலை அடிகளார் பேராசிரியராக இருந்த கல்லூரியில் வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கிறார், இளங்கலை வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிச்சுக்கிறார். இளங்கலை பட்டம் படிச்சிருக்கிறார். கரெக்டாக எழுதுங்கப்பா, பொறுமையாக எழுதுங்க, கரெக்டாக எழுதுங்கப்பா. சார் இளங்கலை அப்படின்னா என்ன சார்? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஏ பிஎஸ்சி. இளங்கலைனா யூஜி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இளங்கலை என்பது கரெக்டான மீனிங் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதான் யூஜி. ஓகேவா? இளங்கலைனா பிஏ. யூஜியில் நிறைய கோர்ஸ் இருக்குது. பிஏ இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, பிகாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் படித்தது பிஏ. இளங்கலை என்பது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு. இளங்கலை அறிவியல்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு. இளங்கலை வணிகவியல்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். பொறுமையாக அழகாக எழுதுங்கப்பா. நாளைக்கு டெஸ்ட் உண்டுப்பா. ஓகேவா? நல்ல சில செய்திகளை கொடுத்து அப்துல் ரஹ்மான் பரவாயில்ல. இந்த செய்திகள் மூலமாக ஒண்ணு தெளிவானது. சார் என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு சார். படிக்கிற நல்ல செய்திகள தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகளும் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா அது எம்மாம் பெரிய ஒரு ரேஸ் என்பது நீ புரிய வச்ச புரியுது. அது ஒரு ரேஸ் மாதிரி. அது எந்த குதிரை ஜெயிக்கும்னு யாருக்கும் தெரியாது. புரியுதுல்ல? அந்த மாதிரி சொன்ன. வெரி குட். நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ. உனக்கே உறுத்த போது, எங்களுக்கே உறுத்துனா உறுத்துன்னு சொல்ல போறோம் நாங்க. உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் அதிகமாயிட்டாங்கல்ல? எனக்கு எவ்வளவுக்கானு தெரியல. அந்த பாப்பா தான் ஒன்று டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதில் வந்து அது வந்து எனக்கு வந்து ஒவ்வாது. என்னுடைய மனசாட்சி ஒவ்வாமல் இருக்கும். அது தப்பு இல்லையா? அது அப்துல் ரஹ்மான் எப்படி நினைக்கிறாரோ, யார் எப்படி நினைக்கிறாங்களோ, எனக்கு அது வந்து ஒவ்வாமல் இருக்கும். எனக்கு வந்து அந்த அவங்க வந்து அவ்வளோ சேலரி கொடுக்கும்போது நான் வந்து வாங்கிட்டு எங்கள் மிஸ்ஸஸ் தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. மிஸ்ஸஸ் எங்கள் அக்கா பையனும். நான் டெய்லி அது சும்மாலாம் யாரும் தர மாட்டாங்க சார். நீங்க நிறைய எஃபோர்ட்ஸ் இல்ல அப்படி கிடையாது. இவங்க கூட நான் வந்து டெய்லி புலம்பு இது வந்து சரியா இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து மாணவர்கள்ட்ட பேசணும், அந்த மாணவனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். இதுல மாணவனும் வந்து பேச மாட்டேன், நம்மளும் பேச முடியாம இருக்கு. டெய்லி எங்க மிஸ்ஸஸ் சொல்லுவோம் தெரியுங்களா. அது வந்து ஒரு இதா போவாதுன்னு தெரியும். புரியுது சார்? நான் இன்னும் எழுதல, இருந்தாலும் குறுக்கிடுறேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க யூடியூப் அப்படின்னாலே பணம் சம்பாதிக்கிற வழி அப்படிங்கிறாங்க. ஆனா என் பையன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டது, எனக்கு பேஷன் இது, எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டான். ஒரு பையன் டாடிட்ட பெர்மிஷன் கேட்கிறப்ப நம்ம ஊக்குவிக்காம யாரு ஊக்குவிப்பா? நான் அதுக்கு போட்ட பர்மிஷன் இல்ல. பர்மிஷன் என்பது ஓகே. இத வந்து கரெக்டான வழியில கொண்டு போயிட்டு இருக்கிறது என்பதுதான் சாத்தியக்கூறு இருக்கான்னு தான் பாக்கணும். கரெக்டான வழியில கொண்டு போயிட்டு. ஆனா நான் ஒரு செக் வச்சுட்டேன். உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா நீ மார்க்ஸ் நல்லபடியா பாக்கணும். படிப்பு தான் எனக்கு மார்க்ஸ் மட்டும் இல்ல, அந்த ரிவ்யூவே நல்லபடியா இருக்கணும் இல்லையா? அது கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா, ஒருத்தர் வந்து மாத்திரா சார் அந்த மாதிரி ரிவ்யூ மாறிடக்கூடாதுல, காசுக்காக பணத்துக்காக வேற மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
சார் நான் ஃப்ரீயா இருக்கப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். சேனல் பாருங்க, தம்பி வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதனுடைய பேஸ்மெண்ட்டே வந்து விளம்பரங்கள் தான், புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை யார்த்து வாங்குறாங்க? அவங்க விளம்பரதாரத்து வாங்குறாங்க. இவ்வளோ வியூ பாயிண்ட் போயினா அப்போ இந்த விளம்பரம் வியூ பாயிண்ட் போய் ஆகணும். அப்போ அந்த விளம்பரம் போகுதுன்னா அந்த விளம்பரத்துக்கான மணிகள்லாம் வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனுடைய பேசிக்காக தான், காமர்ஸுடைய பேசிக்காக தான். சார் திரும்பவும் எக்ஸ்ட்ரீம்லி ஐ எம் சாரி, நீங்க சொன்னனால. ஏன்னா நீங்க சொல்றது வந்து நிறைய பேர் கூர்ந்து கவனிக்கிறாங்க, அதனால சொல்றேன் நானு. விளம்பரம் வந்து இங்க எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க மானிட்டைஸ் ஆகி அந்த வீடியோ போடுறவங்களுக்கு மட்டும் சொல்ல வரேன்னு கேட்டா, இப்ப நீ சொல்றீங்களா இல்லீங்களா? இப்ப இதான் வந்து ஒரு ரேட் வச்சிருப்பாங்க டிவிக்குலாம். எந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப டாப் ஆப்போ அதுதான் விளம்பரம் அதிகமா இருப்பாங்க. விளம்பரத்தால் போட்டி போடுவாங்க, நான் இந்த நிகழ்ச்சி விளம்பரம் தரேன்னு சொல்லி, புரியல இல்லையா? அதே மாதிரி உங்க சேனல் வந்து ரீச் ஆகுதுன்னு பிறகு அதுக்கு ஆட்டோமேட்டிக் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா இந்த சேனல் ரீச் ஆகுது. இப்ப 1 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா அப்ப 1 லட்சம் பேர் விளம்பரத்தை பாப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. விளம்பரம் என்பது என்ன உங்களுக்கு? அந்த விளம்பரம் என்பது உங்களுக்கான மணிக்கான பேஸ்மெண்டா இருக்கு. அப்ப அதுக்கான பேஸ்மெண்ட் இப்ப நீ சொன்ன பிறகுதான் எனக்கு வந்து அதனுடைய சித்தாந்தம் ஈஸியா விளங்கி போச்சு, புரியுதுல்ல? இப்ப சாப்பிட்டீங்கன்னா துணிச்சு பாத்தியா, வாட்ச் மினிட்ஸ்னா அப்ப வாட்ச் பண்றா அப்ப அதுல விளம்பரம் இருக்கும், நடுநடுல வரலாம். அப்ப அதான் வாட்ச் பண்றாங்க. அப்ப அதற்கான தொகைகளை வந்து யார் கட்டுறா? விளம்பரதாரர்கள் கட்டுறாங்க. அந்த விளம்பரதாரர் கட்டின தொகை உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் மினிட்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகுது. அவ்வளவுதான். முதல்ல டிவியா இருந்தது, இப்ப யூடியூபா மாறி போச்சு. ஆகும் நல்ல விஷயங்கள் வந்து அதுல கண்டிப்பா இருக்கும். அவைகள்லாம் வந்து வரவேற்க வேண்டியது, பாராட்டத்தக்க வேண்டியது. ஆனா நல்ல விஷயங்கள் நீ சொல்ற மாதிரிலாம் வாட்ச்மேன் போயிடாது, புரியுதுல்ல? அது ரொம்ப காலம் ஆகும், புரியுதுல்ல சார்? ஆனா வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், என்னால வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பொறுக்கவே முடியாது. என்ன தெரியுமா சார், நம்மளுடைய காசு செலவு பண்ணி போய் நம்ம சாப்பிடுறோம், நல்ல ஃபுட்டு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க போய் ஒரு கெட்டு போன உணவு சாப்பிட்டுட்டு காசுக்காக நம்ம சொல்ல முடியுமா சார்? நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், தம்பிக்கு போய் முதல்ல படிடா, படிக்கிற வேலையை பாடுறா, அப்படி இப்படிம்பாங்க. எங்களுக்கு தெரியாதா சார்? எங்களுக்கு தெரியாதா? இல்ல அது வந்து அவனுடைய அது வந்து ஆர்டிகல் 19 கருத்து சுதந்திரமா வந்து எப்பயுமே வந்து குறைச்சுறாங்க சார். இன்னொன்னு, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறாங்க சார், ஒரு கடைக்கு நம்மளே போறோம் ஒரு சாப்பிட்றதுக்கு. சும்மா ஒரு ஃபுட்டு மட்டும் வச்சு காமிச்சா வீடியோக்கு அழகா இருக்குமா? அதனால அவங்க டேபிள் பூரா 15 ஐட்டம்ஸ் 20 ஐட்டம்ஸ் வாங்கி வச்சு நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருப்போம். அத்தனையும் நாங்க சாப்பிட முடியுமா? கூட யாராவது தெரிஞ்சவங்க 2-3 பேர்த்த கூட்டிட்டு தானே சார் போவோம். இல்லைன்னா சாப்பிட்டுட்டு அங்கேயே பார்சல் பண்ணி யாராவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் நாங்க வருவோம். எங்களால ஃபுல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? மாடு மாதிரி திங்கிறடா, அப்படிடா இப்படிடாம்பாங்க. அது என் பையனன்னு சொல்றப்ப எனக்கு அது தாங்க முடியாது. அப்துல் ரஹ்மான் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். அறிஞர் அண்ணா சொன்ன வசவானவர்களே வாழ்கன்னு சொன்னார். அப்ப அதெல்லாம் நம்ம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம், நம்ம வந்து யூடியூப் பொது வாழ்க்கை, அதுல வீடியோ போட்டா எல்லாம் பாசிட்டிவா சொல்ல மாட்டான், நெகட்டிவா சொல்லுவான். அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான பாயிண்ட், அவர் வந்து மறைமலை அடிகளாருடைய கல்லூரியில அவர் மாணவனா இருந்தால் முக்கியமான பாயிண்ட். 2வது இயற்தமிழ் மாணவர். நேற்று பார்த்தாம, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் திருவிக்கா சொன்ன மாதிரி அவர் வந்து இயற்தமிழ் மாணவர்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து இல்லத்திலே வந்து தமிழை கற்றுக் கொடுத்துக்கிறார். அது முக்கியமான பாயிண்ட் சார். அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு மீனிங் என்ன சார்? இயற்றமிழ் மாணவர்கள்லாம் வந்து தமிழை வந்து இயல்பா இல்லத்துல வந்து இயற்றமிழ் மாணவர் கத்துக்கலாம், இல்லத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது தமிழ் தான் இயற்றமிழ் மாணவர். அதாவது மதர் டங் தமிழ் பேசுறவங்க. ஆமா ஆமா, மதர் டங் இல்லத்துல ஒரு வீட்டு வழியா வந்து குருகுலம் அவங்க கத்துக்கிட்டாங்க தமிழ். இயற்றமிழை வந்து கத்துக்கிட்டாங்க, வீட்டிலே வந்து கத்துக்கிட்டாங்க இல்லத்துல வந்து. அதான் இயற்றமிழ் மாணவர்கள். முத்தமிழ் கேள்விப்பட்டிருக்கியா பரியுது? அவங்க இயற்றி இவங்க தமிழ் கத்துக்கிட்டாங்க, அதனால இயற்றமிழ் மாணவர். இயற்றியுள்ள தமிழ் இல்லத்துல வந்து கத்துக்கிறாங்க, புரியுதா இல்லையா? குருகுலம் மாதிரி இல்லத்திலே கூப்பிட்டு கத்துக்கிறாரு, புரியுதா இல்லையா? தமிழ் கற்பிக்கிறார் அவர், புரியுதா? அப்பெல்லாம் இல்லம் தான் கற்பித்தல் கூடமா இருக்கும், புரியுதுல? சாப்பாடு கொடுப்பாங்க, வாதியாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்குவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, புரியுதுல்ல? வாதியாருக்கும் மாணவனுக்குமே வேறுபாடு இருக்கும். அப்பெல்லாம் வேற ஊர்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற மாதிரி ஆயிடுச்சு. மாணவனும் ஆசிரியனும் வேற மாதிரி ஆகி போச்சு. இப்ப ஆசிரியர்கள் இருந்து மாணவரை காப்பாத்திட்டு இருக்கிறோம். எழுதியாச்சப்பா? எனக்காக ஒரே செகண்ட் சார் ப்ளீஸ். வெயிட், அப்துல் ரஹ்மான் எதிர்மால்
பொறுமையா எழுதுப்பா, தமிழ் முக்கியம்பா, பொறுமையா எழுது. இன்னொரு தமிழ் ஸ்லைடும் பார்ப்போம். 8:05 ஆகிவிட்டது. சாப்பிட்றியா கூட அதுல ரொம்ப யூடியூப்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு பொழுது, நிறைய விஷயம் சொல்லுது. அப்படி இல்ல சார், சும்மா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் சார். சரி, இப்ப எப்படி மானிட்டரி ஆயிடுச்சானு அவங்களே சொல்லுவாங்களா? யூடியூபே கூப்பிட்டு சொல்லுவாங்களா அவன் சேனல் மானிட்டரி ஆயிட்டான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்ல சார், நமக்கு அவங்க கொடுக்குற டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக் ஆயிரும். நமக்கு மெசேஜ் வந்துரும் பேங்க் எப்படி அக்கௌண்ட். அக்கௌண்ட் பண்ண வரும்? அக்கௌண்ட் எதுல மெசேஜ் வரும்? யூடியூப்ல மெசேஜ் வருமா, இல்ல இமெயில்ல வருமா, இல்ல போனுக்கு வருமா? நாம டீடைல் கொடுக்கணும் சார். ஓ சார், அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு சார், அதுக்குள்ள நம்ம போகணும். ஓ யூடியூப் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது இருக்கும். நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து அதுல நம்ம சேமிச்சு வச்சிருப்போம். அதுல போனோம்னா நம்மளுடைய தரம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும் சார். மானிட்டரி சேனல்னா நீங்க வந்து அந்த ஆப்ல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ண வேண்டியதான், அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஆமா சார். ரைட். போலாமா? போலாம் சார். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம்பா. மதுரை தமிழ்ச்சங்கம். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ வேண்டும். இவரும் ஒரு பத்தியா 4ஆம் தமிழ்ச்சங்கம், 3 தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. 4ஆவதா தமிழ்ச்சங்கம் பரிதிமார் கலைஞர் நிறுவுவதற்கு முயற்கிறார். பாசுகார சேதுபதி தலைமையில் பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், ஊவே சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்களின் துணையோடு மதுரையில் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. பரிதிமார் கலைஞர், ஊவேசா, அதுக்கப்புறம் ராகவனார் இவங்க தலைமையில வந்து மதுரையில் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. சேதுபதி தான் தலைமை. ஓகேவா? அவர் வந்து பாஸ்கர சேதுபதிக்கு வந்து பாசுகாரம் பாஸ்கர சேதுபதி. நான் இசு வரக்கூடாது, அதான் சூ போட்டுருக்காங்க. திராவிட சாஸ்திரி யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார் பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி எனும் சிறப்பு பட்டத்தை வழங்கினார். சாஸ்திரினா நான் மெத்த படித்தவர். திராவிட சாஸ்திரி, திராவிடம்னா நான் திராவிட மொழிகளுடைய சாஸ்திரியா இருந்தார் அவர். தனி பாசுர தொகை சொன்னார் அவர். பரிதிமார் கலைஞர் தாம் இயற்றிய தனி பாசுர தொகை என்னும் நூலில் பெற்றோரிட்ட சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை மாற்றி பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழ் பெயரை சுட்டிக் கொண்டார். தனித்தமிழ் பெயர் அவர் தனித்தமிழா வந்து இதுல பாசுர தொகையில வந்து தனித்தமிழ் பெயரை அவர் சுட்டிக்கிட்டார். அப்புறம் இந்நூலின் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். நூலை வந்து ஆங்கிலத்துல ஜி.யு. போப் மொழிபெயர்க்கிறார். பாசுர தொகை நூலை வந்து இதுல ஆங்கிலத்துல ஜி.யு. போப் வந்து மொழிபெயர்க்கிறார். ஆங்கிலத்துல போப் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கிறார். சார் அந்த நூல் எதை பத்தி சார் சொல்லுது? அது நூல் வந்து முழுக்கமா வந்து பாசுர தொகை என்பது வந்து அதனுடைய அவருடைய வாழ்வினுடைய சொல்லலாம். அதான் வந்து பாசுரங்கள் என்ன அவங்களுடைய தனிநிலைகளை பற்றி சொல்றது. பாசுரங்கள் அதை பற்றி சொல்றது. அவர் தனி பாசுரமாவே தன்னை பத்தி தனி பாசுரமாவே அவர் எழுதியிருக்கிறார். ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. நிறைய சம்பாதிக்கணும் ரகுமான், பொருளாதார எல்லாம் மாற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனக்கு வந்து இப்போதைக்கு பையன் 10th பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்கணும். நான் வந்து இன்ஷால்லா இதுல அச்சீவ் பண்ணணும். இதுல குரூப் 4 ரெண்டுமே நடக்கும். அதுவும் நடக்கட்டும். ஓகேவா? நேர்மையாக அதுவும் வந்து ஒரு வழி நடக்கட்டும். நல்லதுதான். தேங்க்யூ சார். திராவிட சாஸ்திரி அவரை யார் அழைச்சா? யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார் உரைநடைக்காக நிறைய விஷயம் சி.வை. தாமோதரனார் பண்ணாரு. அவர் வந்து அதுல வச்சுக்கிறார். திராவிட சாஸ்திரியன் அழைக்கப்பட்டவர் யாரு? சூரிய நாராயண சாஸ்திரி என்கின்ற பரிதிமார் கலைஞர் அழைக்கப்பட்டார். அது முக்கியமான பாயிண்ட். கரெக்டா எழுதுங்கப்பா. 8:10 ஆயிடுச்சு அன்னைக்கு.
நாளைக்கு தமிழ் டெஸ்ட்டுப்பா, கரெக்டாக படிச்சுடுவாங்கப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்த வாரம் வந்து ஏப்ரல் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஹெச்டி இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ 2 டெஸ்ட் தான் வரும். அதுக்கப்புறம் மே 31 வந்த பிறகு நிறைவு நாளை கொண்டாடுவோம். ஓகே, அது வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ டாபிக் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அந்த டாபிக்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி சார் எப்படி சார் இப்படி ஃபீலிங்கே இல்லாம நீங்க நிறைவு நாளை கொண்டாடுவோம்னு சொல்றீங்க? ஒரு பேட்சா சார் நெக்ஸ்ட் குரூப் 2க்குலாம் பண்ண மாட்டீங்க? குரூப் 500 சொல்லுங்க. சுடு சாப்பிடுறீங்களா? புரியுதா? இதே இல்ல சார், அமௌண்ட்டுக்காக கேட்கல சார். நீங்க அமௌண்ட் கொடுத்தாலும் ஓகே, நான் பே பண்றோம் சார். கிளாஸ் நடக்குமான்னு அது வந்து செப்பரேட்டா பண்ணது பார்த்தா எப்படி பார்த்து பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டைம் நடத்துறதுனா 3 முறை 4 முறை நடத்துவோம் நாளைக்கு. அந்த மாதிரி அது அந்த கிளாஸ் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இது வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். 2வது கொஸ்டின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதுனா ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். தனித்தமிழ் பெயராக மாற்றிக்கிட்டாரு. இதுல வந்து பெரிய செலவினங்கள் வந்து ஸ்லைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஒரு பெரிய செலவினமா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ஆளுமைகள்லாம் வந்து பைலிங்குலா எடுத்தா பயங்கரமா இருக்கும். பயங்கர செலவாகும் பைலிங்குலா எடுத்தா. தெரியுமா இல்லைங்களா? அதெல்லாம் வந்து மீட் அவுட் பண்ணணும், ஸ்லைட்ஸ் மீட் அவுட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் போடுறதுக்கு வேணும். அப்புறம் யூடியூப் உங்களுக்கு வந்து அதை வந்து லோட் பண்ணணும். அதெல்லாம் அப்துல் ரஹ்மான் எவ்வளோ கஷ்டம் தெரியும், அவர் அங்கே இருக்கிறாரு. அந்த பாப்பா பார்த்துக்கோ, நிறைய விஷயங்கள் இருக்குது. தனி மனிதனாக ஒன்றும் பண்ணிட முடியாது. கூட்டு நினைவுகள் தேவை. இதெல்லாம் இவ்வளோ காலத்துக்கு தாக்கு பிடிச்சி லீவே விடாம வந்துருக்கணும். அது பெரிய விஷயம். இவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு நாளைக்கு அவ்வளோ ஸ்லைடு விடுது. 8 ஸ்லைடு 9 ஸ்லைடு போதும் ரேஷ்மா. அதை பார்க்கும்போது அப்பா இவ்வளோ இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு தந்திருக்கோமான்னு மனநிலையோடு நான் வெளியே வருவேன். அப்பா யூடியூப் வெளியே வருது. எல்லா வேலையும் நடக்கணுமா? பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். தெரியல சார். தெரியும் சார். மல்டி டைமென்ஷன் ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். நாளைக்கு தமிழ் கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. நான் முக்கியமான 10வது தமிழ் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி அது புவியியல் ரீதியாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தெரியுமா இல்லையா? அப்போ அதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ். அது ரெண்டுத்தையும் பார்த்து கரெக்டாக படிக்கணும். உழைப்புலாம் ஒருமே இல்லைப்பா. உழைப்பதி உழைப்பெல்லாம் ஒருமே கிடையாது. உழைப்பு கொண்டே இருந்ததான். சார் சாஸ்திரி படித்தவங்களுக்கு தரப்பட்டமா சார்? சாஸ்திரிங்கிறது படித்தவங்களுக்கு தரப்பட்டமா சார்? அப்போ ஜாதி பேர் எதுவும் இல்லையா சார்? சார் அவ்வளவுதானா இன்னும் இருக்கா சார்? அவ்வளவுதானா இன்னும் இருக்கா சார்? ஓகே சார். எழுதியாச்சு சார். சார் 1 மினிட் சார். அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட மாட்டேன் சார்.